அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்காங்கிறது இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. நம்ம மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறோம். மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் மார்க்கெட் இயங்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்பில் யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்கிறதையும் நீங்கள் படித்து ஆராய்ந்து சரியாக இருக்குன்னா பயன்படுத்துங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. இந்த இன்ட்ராடே கிளாஸு இங்கிலீஷ் கிளாஸ், இங்கிலீஷ் செஷன் ஞாயிற்றுக்கிழமை காலை தூங்குது 5ஆம் தேதி. யார் யார் என்ரோல் பண்ணாங்களோ டீட்டெயில் கேட்டிங்களோ அவங்களுக்கெல்லாம் அனுப்பிட்டேன். அதுக்காக வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரி, இன்னைக்கு ஃப்ரைடே. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் படி என்ன, இன்னைக்கு ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 24,400 போட்டு 142 rupees. ரெசன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் நிஃப்டி 50 ஏறும், சப்போர்ட் எடுத்தால் நிஃப்டி 50 இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாருங்க, இதுதான் அந்த லைனு. இந்த லைனு எக்ஸாக்டாக இன்னைக்கு காலையில் ரெசிஸ்டன்ஸ் வந்துரு மேலே போகிறாரு 142, மேலே போகிறாரு எகைன் 142, எகைன் என்ன பண்ணியிருக்காங்க 142 தான் அடுத்த ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணுறான். இது 142 எடுக்கும்போது யூடியூப் பார்க்குறவங்களுக்கு இது ஸ்டூடெண்ட்டு இங்கேருந்தே ஏன் திரும்பிச்சு, ரொம்ப முக்கியம். நான் இதில் வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு வேலையில் திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகணும். அது போல் அப்புறம் இங்கே போயிட்டு ஏன் நிற்கிது, இதுக்கு மேலே ஏன் போகலை, எல்லாமே பிஃபோர் கால்குலேஷன். நம்ம போய் ஒரு ஓப்பன் எதுவுமே நம்ம மேக்ஸில் பார்க்க மாட்டோம். சாரி, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ப்ரைஸ் ஆக்ஷனு, பேட்டர்ன்ஸ் எதுவுமே பார்க்க மாட்டோம். மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான். என்ட்ரிஸ், எக்ஸிட், ஸ்டாப்லாம் எல்லாமே மேக்ஸ் பிஃபோர் கால்குலேஷன். எல்லாமே மார்க்கெட்டுக்கு முன்னாடியே நம்ம கையில் இருக்கணும். அதுதான் மேக்ஸ். அதை சார்ந்து உங்கள் தெரிஞ்சவங்க உங்கள் பகுதியில் யாராவது சொல்லி கொடுத்தா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். தெரியாமல் மட்டும் தயவு செய்து பங்குச்சந்தையில் இருக்காது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.